சார் அதே மாதிரி இப்போ அரசியலுங்கும் போது நம்ம திருப்பரங்குன்றத்துலேயும் அரசியல் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கும்போது இங்கே பக்கம் திமுக அந்த பக்கம் வந்து பாஜக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இது மக்களுக்கு தானே போய் பிரச்சனையாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இது எப்படிங்க, இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் நேராக வந்து உங்களை அடிக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஏன்டா அடிக்கலன்னு திருப்பி அடிப்பீங்க. 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பீங்க. நேராக போலீஸ் வந்து இவங்க 2 பேருக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, போங்கப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கோவம் வரும்? இம்மீடியட்டாக உங்களுக்கு என்ன கோவம் வரும்? என்ன நாம தான் தப்பு பண்ணணும் அப்படின்ற நான் பாட்டுக்கு சும்மா தானே போயிட்டு இருந்தேன், அவன் வந்து என்ன அடித்தான். அதை நான் திருப்பி கேட்கும்போது நடுவில் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு 2 பேருக்கு இதே வேலை, போங்கப்பா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு அப்படி இருக்கான். அது மாதிரி தானே இருக்குது. யாராவது அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? முதல்ல ஆட்டை தூக்கிட்டு போனது யார்? அவங்க தானே. ஆட்டை ஏன் தூக்கிட்டு போகிறீங்க? வெட்ட முடியுமா? அங்கே மேலே வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படியே ஆட்டை தூக்கிட்டு போகாதீங்கன்னு போலீஸுக்கு ஒரு இது. போலீஸ் ஆட்டை எடுத்துகிட்டு போகாதீங்கன்னா அப்போ நான் பிரியாணி எடுத்துகிட்டு போவேன். இந்த சீன்றது யாருன்னு பாருங்கள். இஸ்லாமியர்கள் சீண்ட மாட்டாங்க, அதை வச்சு குழம்பு நடத்துகிறாங்க பாருங்கள். அவங்க வேணுன்ட்டு பார்த்தியா நான் யார் பார்த்தியா, நான் தான் உண்மையான இஸ்லாமிய தலைவர்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவர் போட்டி.